வணக்கம். நாம இன்னைக்கு இந்தியாவோட பொருளாதாரம், நிதி சம்பந்தமா சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். உங்ககிட்ட இருக்கிற சில குறிப்புகள், கட்டுரைகள் அதெல்லாம் வச்சுதான். ஆமா, நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த தகவல்களோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கிறது இல்லையா? இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏஎம்எஃப்ஐயோட புது ரிட்டையர்மெண்ட் திட்டம், அப்புறம் இளம் முதலீட்டாளர்கள் இப்ப எதை விரும்புறாங்க, இன்சூரன்ஸ்ல ஒரு நல்ல செய்தி. பொருளாதாரம் வளர்ந்தாலும் வேலைவாய்ப்பு என்ன ஆச்சு, ரூபாயோட மதிப்பு, இப்படி பலதும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு ஒரு பெரிய சித்திரமா பார்க்க முயற்சி பண்ணலாம். பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க பந்தன் பிஎஸ்சி இந்தியா செக்டர் லீடர்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, இப்போ அதுல முதலீடு பண்ணலான்னு சொல்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு புது ஆப்ஷன். இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுன்னா என்ன, கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். நிச்சயமா. இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் இண்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நிஃப்டி 50. சரி. அந்த இண்டெக்ஸ்ல என்னென்ன கம்பெனி பங்குகள் இருக்கோ அதே பங்குகள்ல அதே விகிதத்துல முதலீடு பண்றது தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஓ. இப்போ பந்தன் கொண்டு வந்திருக்கிறது பிஎஸ்சி இந்தியா செக்டர் லீடர்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ். அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற பல துறைகளோட முன்னணி கம்பெனிகளை மட்டும் வச்சு ஒரு இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணும் அந்த ஃபண்டு. அப்ப இதுல என்ன நன்மை? நாமளே நேரடியா பங்குகளை வாங்கலாமே, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முக்கியமா 2 நன்மை. ஒன்னு ரொம்ப சிம்பிள், 2வது செலவு கம்மி. செலவு கம்மியா? ஃபண்ட் மேனேஜர் எந்த ஸ்டாக்கை வாங்கலாம், எப்போ விற்கலான்னு ரொம்ப மண்டைய உடைச்சிக்க வேண்டாம். இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே பண்றதுதான் வேலை. அதனால அதோட நிர்வாக செலவு, அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அது மற்ற ஆக்டிவ் ஃபண்டை விட ரொம்ப கம்மியா இருக்கும். ஓஹோ. முதலீட்டாளருக்கு இது மார்க்கெட்டோட வளர்ச்சி இல்ல ஒரு குறிப்பிட்ட செக்டாரோட வளர்ச்சியில ஈஸியா பங்கெடுக்க ஒரு வழி. ரொம்ப ரிஸ்க் எடுக்காம ஓரளவுக்கு டைவர்சிஃபைடா, அதாவது பரவலா முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லது. இந்த பந்தன் ஃபண்ட் செக்டார் லீடர்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்றதால நல்லா பண்ற கம்பெனிகள்ல முதலீடு செய்ய ஒரு வாய்ப்பு. இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான். இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு உங்க குறிப்புகள்ல, இளம் முதலீட்டாளர்கள் பத்தி. இப்போ இருக்கிற யங் இண்டியன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட், தங்கம், ரியல் எஸ்டேட் மாதிரி பழக்கமான சேமிப்பு எல்லாம் விட மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் அதிகமா போறாங்களாமே. இது ஒரு பெரிய ஷிஃப்ட் இல்லையா? ஆமா ஆமா, நிச்சயமா. இது ஒரு பெரிய ஜெனரேஷனல் ஷிஃப்ட்னே சொல்லலாம். இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தா நிறைய காரணம் இருக்கு. ஒன்னு, ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதாவது நிதி அறிவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இன்டர்நெட், சோஷியல் மீடியாலாம் இருக்குல்ல. கரெக்ட். அது மூலமா மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின தகவல் ஈஸியா கிடைக்குது. 2வது டெக்னாலஜி. போன்ல ஆப் வச்சே முதலீடு பண்றது அவ்வளோ சுலபமாயிடுச்சு. ஆமா, டக்குன்னு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடலாம். ஆமா. 3வது, ஒருவேளை அவங்களோட மனப்பான்மை மாறி இருக்கலாம். பணவீக்கத்தை விட அதிகமா சம்பாதிக்கணும், அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கலாம். எஃப்டி மாதிரி விஷயங்கள்ல ரிட்டர்ன் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா, அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா இந்த ரிஸ்க் எடுக்கிற மனப்பான்மைக்கு வேற காரணம் இருக்குமா? இப்ப நம்ம அடுத்து பேச போறோமே, வேலையில்லா வளர்ச்சி மாதிரி பிரச்சனைகள், ஒரு நிலையான வருமானத்துக்கு உத்தரவாதம் இல்லாம போறது, இது மாதிரி விஷயங்கள் இளைஞர்களை வேற வழியில ஒருவேளை அதிக ரிஸ்க் எடுத்து பணம் பண்ண தூண்டுதா? இது ஒரு நல்ல பாயிண்ட். நீங்க சொல்ற மாதிரியே ஒரு கோணத்திலையும் யோசிக்கலாம். ஒரு ஸ்டேபிளான வேலை கிடைக்கிறத கஷ்டமா இருக்கும்போது, இல்ல சம்பள உயர்வு சரியா இல்லாத போது, அவங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் அடைய பங்கு சந்தை மாதிரி வழிகளை தேடலாம். இது ஒரு பக்கம் வாய்ப்பு தான். ஆனா இன்னொரு பக்கம் சரியா புரியாம இல்ல ஷார்ட் டேர்ம் லாபத்துக்காக அதிக ரிஸ்க் எடுத்தா அது ஆபத்தும் கூட. அதனால இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேல இருக்கிற ஆர்வம் அது ஆரோக்கியமானதா இல்ல ஒரு கட்டாயத்துல வர்றதான்னு நம்ம பார்க்கணும். இது மார்க்கெட்டுக்கு நல்லதுனாலும் முதலீட்டாளரோட பாதுகாப்பும் முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. முதலீடு, சேமிப்புன்னு பேசிட்டு இருக்கும்போதே நிதி பாதுகாப்போட இன்னொரு முக்கியமான பகுதி இன்சூரன்ஸ். அதுல ஒரு நல்ல செய்தி இருக்கிற மாதிரி தெரியுது. லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இருக்குல்ல, அதுக்கு விலக்கு கொடுத்திருக்காங்க இல்ல குறைக்க போறாங்கன்னு ஒரு தகவல். இது நிஜமாவே பெரிய விஷயமாச்சே. நிச்சயமா. இது மட்டும் நடந்துச்சுன்னா ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்கும். இந்தியால இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க எண்ணிக்கை இன்னும் ரொம்ப கம்மி, குறிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பிரீமியம் ஜாஸ்தி. ஆமா. இப்போ ஜிஎஸ்டி இல்லைன்னு சொன்னா பிரீமியம் நல்லா குறையும். அப்போ சாதாரண மக்கள் கூட வாங்க யோசிப்பாங்க இல்லையா? நடுத்தர வர்க்கம், ஏழைங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சுலபமாகும். இது அவங்களோட நிதி பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லது. திடீர்னு ஆஸ்பத்திரி செலவு வந்தா இல்ல வேற ஏதாவது விபரீதம்னா சமாளிக்க உதவும்.
இதனால எவ்ளோ செலவு குறைய வாய்ப்பு இருக்கு? அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிங்களுக்கு இது எப்படி இருக்கும்? அவங்க சேவைத்தரம் குறையாதே. இப்ப ஜிஎஸ்டி வந்து 18% இருக்கு. இது ஃபுல்லா போச்சுன்னா பிரீமியம் ஒரு 18% குறையலாம். இது பெரிய வித்தியாசம். ஓஹோ! கம்பெனிங்களை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கும். ஒரு பக்கம் பிரீமியம் குறைஞ்சா பாலிசி எடுக்கிறவங்க ஜாஸ்தியாகலாம், பிசினஸ் வளரும். இன்னொரு பக்கம் அவங்களோட லாபம் கொஞ்சம் குறையலாம், குறிப்பா அவங்களுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடைக்கலன்னா. ஆனா மொத்தமா பார்த்தா இன்சூரன்ஸ் பரவலாக்கத்துக்கு இது ரொம்ப நல்ல ஸ்டெப்பு. சரி. சேவை தரம் குறையாம பார்த்துக்க வேண்டியது IRDAI, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரோட பொறுப்பு. இந்த நடவடிக்கை இன்சூரன்ஸை ஒரு அத்தியாவசிய சேவையா அரசாங்கம் பாக்குதுன்னு காட்டுது. நல்லது. இப்போ பொருளாதாரத்தோட பெரிய படத்தை பார்க்கலாம். ஏப்ரல் ஜூன் 2025 அந்த 3 மாசத்துல இந்தியாவோட ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.5% வளர்ந்திருக்கு. இது கேட்க நல்லா இருக்கு, சூப்பர் வளர்ச்சி. ஆனா உங்க குறிப்பில இன்னொரு விஷயம் இருக்கு, அது கொஞ்சம் கவலை தருது. இதே டைம்ல நாட்டுல இருக்கிற சின்ன சின்ன பிசினஸ், அமைப்பு சாரா தொழில்கள், விவசாயம் இல்லாத மத்த தொழில்கள், இதுலெல்லாம் வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்கான். இது எப்படி? ஜிடிபி ஏறுது, ஆனா வேலை குறையுதா? இதுதான் வேலையில்லா வளர்ச்சின்னு சொல்றாங்களா? ஆமா, இதுதான் அந்த புதிர். ஜிடிபிங்கிறது மொத்த பொருளாதாரத்தோட அளவு. சில பெரிய கம்பெனிங்க, டெக்னாலஜி துறை இல்ல சேவைத்துறை, இதுல ஏதாவது ஒண்ணு பயங்கரமா வளர்ந்தா கூட ஜிடிபி நம்பர் பெருசா தெரியும். சரி. ஆனா அந்த வளர்ச்சி வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு அவசியம் இல்ல. குறிப்பா நிறைய முதலீடு போட்டு ஆனா கம்மியான ஆட்கள் வச்சு பண்ற தொழில்கள், அதாவது கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் வளரும்போது இப்படி ஆகும். ஓ. இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிற சின்ன நடுத்தர கம்பெனிங்க, எஸ்எம்இன்னு சொல்றோமே, குறிப்பா அமைப்பு சாரா துறையில இருக்கிறவங்க, அவங்க கஷ்டப்படலாம். மூலப்பொருள் விலை ஏறுறது, கடன் கிடைக்காதது, போட்டி, இப்படி பல பிரச்சனை. அதனால மொத்த ஜிடிபி வளர்ந்தாலும் வேலை உருவாக்குற முக்கிய துறைகள் பின்தங்கி இருக்கலாம். இந்த வேலையில்லா வளர்ச்சியோட பாதிப்பு எப்படி இருக்கும்? இது வெறும் நம்பர்ஸ் பிரச்சனை இல்லையே. நிச்சயமா இல்ல, இதுக்கு சீரியஸான பாதிப்புகள் இருக்கு. ஒன்னு, வருமான ஏற்றத்தாழ்வு அதிகமாகும். சில துறையில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கூடும், ஆனா வேலை இல்லாதவங்க இல்ல புதுசா வேலை தேடுறவங்க அவங்க நிலைமை கஷ்டமாகும். 2, கன்சியூமர் மார்க்கெட் பாதிக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னா வாங்குற சக்தி குறையும் இல்லையா? இது கடைசியில மொத்த பொருளாதாரத்தையே பாதிக்கும். 3, சமுதாயத்துல ஒரு அமைதியின்மை வரலாம். இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்னா அது ஒரு விரக்தி, டென்ஷனை உருவாக்கும். அதனால ஜிடிபி நம்பரை மட்டும் பார்க்காம அந்த வளர்ச்சி எப்படிப்பட்ட வேலையை உருவாக்குது, அதோட பலன் எல்லாருக்கும் போகுதான்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். வளர்ச்சி எல்லாரையும் உள்ளடக்கினதா, இன்க்ளூசிவா இருக்கணும். ஆமா, இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம். வளர்ச்சி நம்பர் மட்டும் பத்தாது. சரி, கடைசியா ரூபாயோட மதிப்பு. அமெரிக்க டாலருக்கு எதிரா இந்திய ரூபாயோட மதிப்பு சமீபத்துல ரொம்ப சரிஞ்சிருக்கு. $1 88 ரூபாயா தாண்டிடுச்சு. ஒரு புது வரலாறு காணாத வீழ்ச்சி. அப்புறம் கொஞ்சம் மீண்டு 88.27ல இருக்கு. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? அமெரிக்காவோட வரி விதிப்பு, டாரிஃப், அத பத்தின கவலையா ரிசர்வ் வங்கி தலையிட்டதாவும் சொல்றாங்க. ஆமா, ரூபாய் மதிப்பு நல்லாவே இறங்கியிருக்கு. இதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஒன்னு, குளோபல் காரணம். அமெரிக்க பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா இல்ல அங்க வட்டி விகிதம் ஏறினா முதலீடாளர்கள் டாலர் பக்கம் போவாங்க. அப்போ டாலர் மதிப்பு ஏறும், மத்த கரன்சி மதிப்பு இறங்கும். 2வது, நம்ம உள்நாட்டு காரணம். நம்ம வர்த்தக பற்றாக்குறை, அதாவது இறக்குமதிக்கு நாம பண்ற செலவு ஏற்றுமதியில வர்ற வருமானத்தை விட அதிகமா இருக்கிறது. அது ரூபாய்க்கு பிரஷர் கொடுக்கும். அந்நிய முதலீடு வெளியே போறதும் ஒரு காரணம். நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்காவோட வர்த்தக கொள்கை, அந்த டாரிஃப் பத்தின கவலைகள், இதெல்லாம் உலக வர்த்தகத்துல ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குது. அதுவும் ரூபாய பாதிக்கும். ரிசர்வ் வங்கி தலையிட்டதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி? ரூபாயோட சரிவு அதனால தடுக்க முடியுமா? ரிசர்வ் வங்கி, RBI, அவங்க பொதுவா நேரடியா மார்க்கெட்ல இறங்க மாட்டாங்க. ஆனா ரொம்ப ஏற்ற இறக்கம் இருந்தா நிலைமைய சரி பண்ண முயற்சிப்பாங்க. எப்படின்னா, அவங்க கையில இருக்கிற டாலரை மார்க்கெட்ல விப்பாங்க. ஓ, டாலரை வித்தா? ஆமா, டாலர் சப்ளை அதிகமாகும்போது அதோட மதிப்பு கொஞ்சம் குறைய வாய்ப்பிருக்கு. இது ரூபாயோட சரிவை கொஞ்சம் கட்டுப்படுத்தும். இது அவங்க அரசு வங்கிகள் மூலமாவும் செய்வாங்க. ஆனா இது ஒரு தற்காலிக நடவடிக்கை தான். ரூபாயோட மதிப்பை ஒரு குறிப்பிட்ட லெவல்ல வச்சிருக்கணும்னு RBI நினைக்காது. ஆனா மார்க்கெட்ல வர பயங்கரமான ஏற்ற இறக்கத்தை தடுக்கணும். அதுதான் நோக்கம். நிதியமைச்சர் திருமதி சீதாராமன் சொன்ன மாதிரி அரசாங்கம் நிலைமையை பார்த்துட்டு தான் இருக்கு. ரூபாயோட மதிப்பு பல விஷயத்தை பொறுத்தது, அது ஏறி இறங்கிட்டே தான் இருக்கும்.
அப்ப இந்த ரூபாய் சரிவு நம்மள எப்படி பாதிக்கும்? சாதாரண மக்களை, பிசினஸ எப்படிங்க? ரூபாய் மதிப்பு குறைஞ்சா நாம வெளிநாட்டிலிருந்து வாங்குற பொருள் விலை ஏறும். கச்சா எண்ணெய், எலக்ட்ரானிக்ஸ், சில மருந்துகள் இதுக்கெல்லாம் நாம இறக்குமதியை நம்பியிருக்கோம். அப்போ அதோட விலை ஏறும். இது நாட்டுக்குள்ள பணவீக்கத்தை, இன்ஃப்ளேஷனை அதிகமாக்கும். ஓ, பெட்ரோல் விலை ஏறுமா? வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வெளிநாட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செலவு அதிகமாகும். வெளிநாட்டுல கடன் வாங்கின கம்பெனிங்க அவங்களுக்கும் கடனை திருப்பி கட்டுறது கஷ்டமாகும். ஆனா இன்னொரு பக்கம் ஏற்றுமதி பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லதா இருக்கலாம். எப்படி? அவங்க பொருள் வெளிநாட்டுல கொஞ்சம் விலை கம்மியா தெரியும். அதனால ஏற்றுமதி கூடலாம். ஐடி கம்பெனி மாதிரி சேவை ஏற்றுமதியாளர்களுக்கும் இது நல்லது. அதனால ரூபாய் மதிப்பு மாறுதுங்கிறது பொருளாதாரத்துல பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். சரி, நாம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். உங்களுக்காக கடைசியா ஒரு கேள்வி, இல்ல ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கலாம். நாம இன்னைக்கு பார்த்த இந்த முரண்பாடான விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் இளைஞர்கள் ஷேர் மார்க்கெட்ல நம்பிக்கையோட இன்வெஸ்ட் பண்றாங்க, டிஜிட்டல் எக்கானமி வளருது. இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கற சின்ன தொழில்கள் கஷ்டப்படுது. இந்த ரெண்டு விதமான போக்கு இது இந்தியாவோட எதிர்கால பயணத்தை பத்தி என்ன சொல்லுது? வெறும் ஃபைனான்சியல் மார்க்கெட் வளர்ச்சியும் டெக்னாலஜியும் மட்டும் நம்பி ஒரு நாடு நிலையான எல்லாரையும் உள்ளடக்கின வளர்ச்சியை அடைய முடியுமா? இல்ல பரவலான வேலைவாய்ப்பையும் சின்ன தொழில்களோட வளர்ச்சியையும் உறுதி பண்ணாம போற வளர்ச்சி அது நீண்ட நாளைக்கு நிக்குமா? இந்த பேலன்ஸ் எப்படி கொண்டு வர்றது? இத பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஆழமான கலந்துரையாடல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி. தொடர்ந்து தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு யோசிக்கிறது முக்கியம். மீண்டும் சந்திப்போம்.